எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒன்று இப்போ சொல்கிறது என்னென்னா சோஃபா மாடல்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் தான் சொன்னேன், ஆமாம் சிஎம் விஜய் சார் சோஃபா மாடல் தான். அவர் அப்பா உட்காருப்பான்னு கடைசி வரைக்கும் அவங்க அப்பாவை அவரால் உட்கார வைக்கவே முடியல. வீட்டுக்கு அமிச்சிட்டாரு. இன்றைக்கி அவர் லுங்கி கட்டிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துருக்கிறதும் எங்கள் சோஃபாவில் தான் அப்படிங்கிறத அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சட்டமன்றத்தில் என்ன நடக்க போகுது? வெளிநடப்பு தான் செய்வாங்க. ஒன்றும் நம்ம பெருசாக மீட்டிங் பண்ணுறதில்ல. வெள்ளை அறிக்கை கூட எடுத்து பேச ஆரம்பித்த உடனே பாருங்கள், புரிஞ்சுங்களா? இந்த திருட்டு கும்பல்ஸ் எல்லாமே வெளில போயிடும். இதுதான் சட்டமன்றத்தில் நடக்குது. நான் அடுத்த நாள் பாருங்கள், திமுக அதிமுக பிஜேபி சேர்ந்து மேயர் எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கும் அது அல்லது 2029 லோக்சபா எலெக்ஷன் சேர்ந்து இது பண்ணுறதுக்கும் மேயர் எலெக்ஷன் விட்டாங்கன்னா கண்டிப்பாக 2029 சேர்ந்து செயல்படுவாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா இல்லைன்னா தாவேகாவை உங்களால் எதிர்க்கவே முடியாது. ப்ரௌடு கொத்தூஸோட மிங்கிளாரார் போல. நான் அதுக்கு தான் சொன்னேன், உங்கள் சேனல்கிட்ட திரும்பவும் சொல்கிறேன். நான் திரும்பவும் இதை வலியுறுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து நீங்கள் ஆளுங்களை இழுக்கிறீங்க பேரில் இளைஞர்களை வீணாக்காதீங்க. ஒருத்தன் அவன் ப்ரௌடு கொத்தூஸு, ப்ரௌடு கொத்தடிமை, ப்ரௌடு ஊப்பின்னு சொன்னான்னா அவங்க தாய் தந்தையர் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. நீங்கள் இதையாச்சும் சொல்லி கொடுங்கய்யா. நீ நீ ஆள் சேர்க்குற, அவங்களுக்கு காசு கொடுத்து கூப்பிடுற, எதையோ ஒன்று பண்ணிட்டு போ. இதுக்கு முன்னாடி வைன் ஷாப் எடுத்தவனா எப்படி சூப்பராக சம்பாரிச்சு எவ்வளோ நம்ம ஊரில் கோடீஸ்வரன் ஆயிருக்கான்னு தெரியும். நீ அந்த டாஸ்மாகை வச்சுட்டும் லாஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டேலை பில்ட் பண்ணிட்ட. இந்த சரக்கு தான் ஓட்டணுங்கிறதுக்கு அவன்கிட்ட அந்தந்த கம்பெனிகிட்ட வாங்குற கமிஷனு. இப்போ நம்ம பெங்களூரு கோவா மாதிரி எல்லாமாவா அடுக்கி வச்சுருக்காங்க. கேட்டது மட்டும் தானே அவங்க என்ன விற்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது மட்டும் தான் கிடைக்கும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி அலோவ் பண்ணுறதுக்கு கமிஷனு. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நீ இவ்வளோ லஞ்சவாணியம் ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்கிற, அதை கூட நீ நஷ்டத்தில் காட்டுற. ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9345835571. சார் வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றம் கூடுது, எல்லாருமே அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு வந்திருக்காங்க. உதயநிதி அவர்கள் பயங்கரமா எதிர்கேள்விகள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. எல்லா ஊடகத்திலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ்லாம் என்ன ப்ராக்டிஸ் என்ன எடுத்தாராம்? உங்களுக்கு 35% தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க, 65% போடலான்னு சொல்லுவார். அந்த மாதிரி ப்ராக்டிஸா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது, புரிஞ்சுங்களா? எதுவுமே தெரியாது. ஒன்று இப்போ சொல்கிறது என்னென்னா சோஃபா மாடல்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் தான் சொன்னேன், ஆமாம் சிஎம் விஜய் சார் சோஃபா மாடல் தான் அப்படின்னு நான் சொன்னேன். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஆமாங்க, இவங்க நான் சேர்மேனாக இவங்க எலெக்ட் ஆனால் கூட இவங்க தரையில் உட்கார வச்சு தான் பேசுவாங்க. அவங்களுக்குன்னு பிளாஸ்டிக் சேர் தனியாக போடுவாங்க. அந்த மாதிரி மரியாதை தெரியாத அரசு தான் திமுக அரசு. இங்கே அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் உட்காந்து பேசுகிறது தான் சோஃபாவில் உட்கார வச்சு பேசுகிறது தான் சோஃபா மாடல் அரசாக இருக்கும். அவருக்கு அவர் அப்பா உட்காருப்பான்னு கடைசி வரைக்கும் அவங்க அப்பாவை அவரால் உட்கார வைக்கவே முடியல. வீட்டுக்கு அமிச்சிட்டாரு. இன்றைக்கி அவர் லுங்கி கட்டிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. புரிஞ்சுங்களா? அவர் உட்காந்துருக்கிறதும் எங்கள் சோஃபாவில் தான் அப்படிங்கிறத அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சட்டமன்றத்தில் என்ன நடக்க போகுது? வெளிநடப்பு தான் செய்வாங்க. ஒன்றும் நம்ம பெருசாக மீட்டிங் பண்ணுறதில்ல. வெள்ளை அறிக்கை கூட எடுத்து பேச ஆரம்பித்த உடனே பாருங்கள், புரிஞ்சுங்களா? இந்த 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 கும்பல்ஸ் இந்த திருட்டு கும்பல்ஸ் எல்லாமே வெளில போயிடும். புரிஞ்சுங்களா? இதுதான் சட்டமன்றத்தில் நடக்குது. ஆக்சுவலாக எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, திமுக சேர்ந்து வெளிநடப்பு பண்ணிடுவாங்க, ஜோடியாக தான் போவாங்கன்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. என்ன அடுத்த நாள் பாருங்கள், திமுக அதிமுக பிஜேபி சேர்ந்து மேயர் எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கும் அது அல்லது 2029 லோக்சபா எலெக்ஷனை சேர்ந்து இது பண்ணுறதுக்கும் மேயர் எலெக்ஷன் விட்டாங்கன்னா கண்டிப்பாக 2029 சேர்ந்து செயல்படுவாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா இல்லைன்னா தாவேகாவை உங்களால் எதிர்க்கவே முடியாது. புரிஞ்சுங்களா? அந்த அசிங்கமும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கப்படும். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம என்றைக்குமே பங்காளிங்க சேர்ந்தால் சந்தோஷம் தான் போடுவோம். புரிஞ்சுங்களா? ஆனால் மக்களே இந்த 2 பங்காளிங்களை சேர்ந்தால் வருத்தப்படுவாங்க அப்படின்னா அது இவங்க தான் அப்படிங்கிறத பதிவு செய்வோம். அந்த கேவலமும் நடக்கும். அந்த கேவலத்தையும் இவங்க செய்வாங்க. இந்த கேவலத்தையும் செஞ்சு மொத்தமாக 25% வாங்கிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிறதையும் நான் பதிவு செய்கிறேன். ப்ரௌடு கொத்தூஸோட மிங்கிளாரார் போல. நான் அதுக்கு தான் சொன்னேன்,
உங்கள் சேனல்கிட்ட திரும்பவும் சொல்கிறேன், நான் திரும்பவும் அதை வலியுறுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து நீங்கள் ஆளுங்களை இழுக்கிறீங்க பேரில் வந்து இளைஞர்களை வீணாக்காதீங்க. ஒருத்தன் வந்து அவன் வந்து ப்ரௌடு கொத்தடிமை, ப்ரௌடு ஊப்பின்னு சொன்னான்னா அவங்க தாய் தந்தையர் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. நீங்கள் இதையாச்சும் சொல்லி கொடுங்கய்யா. நீ வந்து நீ வந்து ஆள் சேர்க்குற, அவங்களுக்கு காசு கொடுத்து கூப்பிடுற, எதையோ ஒன்று பண்ணிட்டு போ. புரிஞ்சா? பேசுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்களா? உங்கள் தம்பி போய் ஐ எம் ப்ரௌடு கொத்தடிமைன்னு சொன்னால் நீங்கள் அவனை என்கரேஜ் பண்ணுவீங்களா? அந்த வார்த்தை தவறான. ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துலையும் பேசுகிறாங்க. அது இவங்க திருந்தவே மாட்டாங்க. இவங்களுக்கு வேணுங்கிறது கொத்தடிமைகள் மட்டுமே தான். இவங்களுக்கு வந்து தோழர்கள் தேவையில்லை. புரிஞ்சுங்களா? யாரையுமே தோழமை கட்சியாக பார்க்க மாட்டாங்க. தோழர்கள் தேவையில்லை. இவங்களுக்கு அடக்குமுறை, இவங்க என்னமோ ஆண்ட பரம்பரைன்னு நினச்சிக்குவாங்க. இவங்களே திருட்டையில். எனக்கு அவ்வளோதானே. இதை நான் அவனை பர்சனலாகவே நான் பேசுகிறேங்க. வேணா திருட்டையிலுங்க. இவனா என்னங்க வருமானம் இருக்கு? மொத்த வருமானமே 4 கோடி ரூபாய் காட்டுற. நீ இவ்வளோ ஊர் சுற்றுற, எப்படிடா முடியும்? எனக்கு புரியல சார். நானும் வருஷம் எல்லா கண்ட்ரிக்கும் போயிட்டு வருவேன் சார். இந்த வருஷம் நான் போகல. இந்த வருஷம் ஃப்ளைட் சார்ஜஸ்னால் பயங்கர ஜாஸ்தி. புரிஞ்சுங்களா? அதனால் நான் போகல. போன வருஷம்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொந்தமாக சம்பாதிக்கிறேன், டேக்ஸ் கட்டுறேன், எனக்கு இவ்வளோ இன்கம் இருக்குது, என் ஒய்ஃபோட இன்கம் இருக்குது, இவ்வளோ வச்சுருக்கோம், நாங்கள் போயிட்டு வரோம். உனக்கு எப்படியா போகிற? வெறும் 4 கோடி ரூபாய் உன் சொத்துக்கு மேலே நான் வச்சுருக்கேங்க. என்னால் முடியல. இங்கேருந்து பக்கத்தில் இருக்க சிங்கப்பூர் மலேசியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப் அண்ட் டவுன் டிக்கெட் வந்து 1 லட்ச ரூபா வருது தெரியுங்களா? ஸ்கூட் ஏர்வேஸில். அதாவது நீங்கள் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்னால் போனீங்கன்னா 80,000 90,000 டிக்கெட்டு இப்போ. சரிங்களா? ஸ்கூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் ஏர்வேஸ் இருக்குது. அதனால் 8,000 10,000 டிக்கெட் விற்கிறது. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிக்கெட் விற்க ஆரம்பிச்சிட்டான். 40,000 50,000 ரூபாய்க்கு. நீ வந்து ஊர் சுற்றிட்டு இருக்க? நீங்கள் என்ன எப்படி போகிறீங்க, எப்படி வரீங்க? உங்களுக்கு என்ன தொழிலுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லுங்களேன். என்ன தொழில் பண்ணியிருக்காங்க இன்ன வரைக்கும்? கதை எழுதுனா இவ்வளோ கிடைக்குமா? கதை நல்லா விடுவ, அது தெரியும். உங்கள் தாத்தா காலத்துலேருந்து நல்ல கதை விடுவீங்க. கதை எழுதுனா வந்து இவ்வளோ காசு சம்பாரிச்சுமா? ஏதாச்சும் ஒரு கதாசிரியர் காட்டுங்களேன். இவங்க அளவுக்கு ரேஞ்ச் ரோவரில் போய்கிட்டு இப்படி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறது. இதுனா வந்து பேசுகிறதுக்கு இவங்க அசிங்கப்படுத்தணும். நீங்கள் உங்கள் தம்பியை ஒத்துக்க மாட்டீங்கல்ல? கொத்தொடுமைங்கிறத ஒரு வார்த்தை எவ்வளோ சரி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்பா மக்களே, நீங்கள் டிஎம்கேல இருந்துக்கோங்க. தயவு செய்து இப்படி பேசாதீங்க. நான் வாட் எவர் இட் இஸ், நீங்கன்னா நெக்ஸ்ட்டு தலைமுறைன்ற ஒரு விஷயத்தில் தான் நான் பேசுகிறேன். நான் உங்கள் தலைமையை வந்து 1000 விமர்சரிப்பேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள். நாளைக்கு நீங்கள் இங்கே ஓட்டு போடுறவங்க அங்கே ஓட்டு போடலாம். இன்றைக்கி டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்க முன்னாடி எல்லாருமே டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. சுயேட்சைக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மாறி தான் இப்போ டிவிகேக்கு ஓட்டு போடுறோம். அதனால் உங்களுக்கும் மனமாற்றம் வரும். ஆனால் விட்ட வார்த்தைகள் வெளியில் வராது, திருப்பி எடுக்க முடியாது. அதனால் தயவு செய்து நீங்கள் பேசும்போது கொத்தடிமை, ஊப்பி, ப்ரௌடு ஊப்பி இதெல்லாம் பேசாதீங்க. உங்கள் அம்மா அப்பானா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்கள் அண்ணன் தம்பினா தலை தூக்க முடியாது. அக்கா தங்கச்சின்னா ரொம்ப மன உளைச்சலில் இருப்பாங்க. சுற்றும் நட்புத்தனை எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்படின்னா பேசாதீங்கன்றதை உங்கள்ட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நம்ம கட்டுற ஒரு காசையும் உறிஞ்சி அரசுங்க. நீங்கள் டேக்ஸே பே பண்ண வேணாம். நீங்கள் வாங்கி சாப்பிட்ற ஒரு பிஸ்கெட்டில் உங்களுக்கு டேக்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்குகிற பேஸ்ட்லேருந்து காலையில் நம்ம விளக்குற பேஸ்ட்டு ப்ரஷ்லேருந்து ஆரம்பித்து நைட்டு தூங்க போகிற போது நம்ம போகிற மஸ்கிட்டோ ரிப்பலர் வரைக்கும் நீ சம்பாதிக்கிற என் காசை. ஒரு குடிமகனும் ஒரு குடிமகன்கிட்ட நீ காசு வாங்குற. ஒரு குழந்தைங்க வாங்குற பேம்பர்ஸ்லேருந்து நீ காசு வாங்குற. புரிஞ்சுங்களா? நம்ம போடுற ஒரு விஷயத்துலேருந்து இந்த கவர்மெண்ட் காசு போகுது. நம்ம காசன்னா வந்து ரத்தமா நம்ம உறிஞ்சவங்க. இப்போ நம்ம டைரக்டா நம்ம டாக்ஸ் கட்டல நினைக்க வேணாம். ஒரு பாமரனும் இங்க வந்து கவர்மெண்ட்டுக்காக காசு கொடுத்துட்டு இருக்கான். எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டாஸ்மாக் எடுங்க. டாஸ்மாக் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி போடுவாங்க. புரிஞ்சுங்களா? அச்சீவ்மெண்ட் மாதிரி போடுவாங்க. அதில் ஒரு கேவலமான சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் திருச்சி பகுதியை சேர்ந்தவன்றேன். திருச்சி தான் நம்பர் 1. ஓகேங்களா? திருச்சி தான் நம்பர் 1 வரும். இந்த அக்ராஸ் ஆல் டிவிஷன்ஸ் வந்து திருச்சி தான் நம்பர் 1 வரும். புரியும்? இந்த ரெவென்யூ வச்சு கூட நீ அதையும் லாஸ்ட்ல காட்டுற. இப்போ வருமானம் வருதா இல்லையா? உங்களுக்கு அடிச்சு பிடிச்சி வருமானம் வருதா இல்லைங்களா? ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வைன் ஷாப் எடுத்தவனா எப்படி சூப்பராக சம்பாரிச்சு எவ்வளோ நம்ம ஊரில் 1 கோடி ஆயிருக்கான்னு தெரியும். நீ அந்த டாஸ்மாகை வச்சுட்டும் லாஸ் பண்ணிட்டு இருக்க. 1 கோடி 1.5 கோடி 2 கோடி 3 கோடி 4 கோடி 5 கோடி 6 கோடி 7 கோடி 8 கோடி 9 கோடி 10 கோடி 11 கோடி 12 கோடி 13 கோடி 14 கோடி 15 கோடி 16 கோடி 17 கோடி 18 கோடி 19 கோடி 20 கோடி 21 கோடி 22 கோடி 23 கோடி 24 கோடி 25 கோடி 26 கோடி 27 கோடி 28 கோடி 29 கோடி 30 கோடி 31 கோடி 32 கோடி 34 கோடி 35 கோடி 36 கோடி 37 கோடி 38 கோடி 39 கோடி 40 கோடி 41 கோடி 42 கோடி 43 கோடி 44 கோடி 45 கோடி 46 கோடி 47 கோடி 48 கோடி 49 கோடி 50 கோடி 51 கோடி 52 கோடி 53 கோடி 54 கோடி 55 கோடி 56 கோடி 57 கோடி 58 கோடி 59 கோடி 60 கோடி 61 கோடி 62 கோடி 63 கோடி 64 கோடி 65 கோடி 66 கோடி 67 கோடி 68 கோடி 69 கோடி
அந்த டாஸ்மாகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டலை பில்ட் பண்ணிட்டேன். 15,000 பேர்த்துக்கு 11,000 ரூபா சம்பளம் கொடுத்தா புரிஞ்சுங்களா, அவன் எப்படி பிழைப்பான் அப்படிங்கிற. ஒருத்தரும் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், 15,000 பேர் கன்சாலிடேட் பேரில் தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேறு கவர்மெண்ட்டில் வேறு பே உடனே வந்து நம்ம மாற்று வேலை கொடுக்க முடியும்ல, உடனே கொடுக்க முடியும்ல. ஸ்விக்கி சொமேட்டோ ஓடினா கூட அவன் வந்து 11,000 ரூபா சம்பாதிப்பான்ல. கன்சாலிடேட் பே தானே சார். அதுக்காக ஒருத்தனும் என்ன பண்ண 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு டாஸ்மாகில் ஒருத்தனும் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். 15,000 பேர் நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்ட்டு 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ ஆகுது? 15,000 பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபாய் ஆகுது. அதுக்கு மேல் லெவல் மினிஸ்ட்ரு இந்த சரக்கு தான் ஓட்டணுங்கிறதுக்கு அவன்கிட்ட அந்தந்த கம்பெனிகிட்ட வாங்குற கமிஷனு. இப்போ நம்ம பெங்களூர் கோவா மாதிரி எல்லாமாவா அடுக்கி வச்சுருக்காங்க. கேட்டது மட்டும் தானே அவங்க என்ன விற்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது மட்டும்தான் கிடைக்கும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி அலோவ் பண்ணுறதுக்கு கமிஷனு. புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி வந்து நீ வந்து இவ்வளோ லஞ்சவாணியம் ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்கிற, அதை கூட நீ நஷ்டத்தில் காட்டுற. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் கொண்டு வரணுங்கிற. ஓகேங்களா? கொண்டு வாங்க. நீங்கள் ஒரு ரூல்ஸை போடுங்க சார். ஸ்கூல் பக்கத்தில் இருக்க கூட, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க கூட, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க கூட இங்கே தான் வைக்கணும்னு சொல்லுங்கள். அவன் நேராக என்ன பண்ணுறான், கவர்மெண்ட்டு காசை கட்டிட்டு போகிறான். இதை எதுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா ஒழிச்சாங்கன்னா அப்போ நாங்கள் உண்மையிலே அதை பாராட்டணும். ரீசன் இந்த சென்சஸ் இதனால் ரவுடித்தனம் பயங்கரமாக வளர்ந்துச்சு. ஏரியா வந்து தாதாவும் ரவுடிகளும் இதை வச்சு தான் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்கன்றதுனால தான் வந்து இதை ஒழிச்சாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ அதுவே வந்து நமக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னா புரிஞ்சுங்களா, அதை வந்து பப்ளிக் பார்ட்னர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் கவர்மெண்ட் கடையை வை, கொஞ்சம் நிறையா இந்த கடையை வை. அவன் 10 ரூபா கம்மியாக விற்றானா இவனு வரமாட்டான்ல. அவன்கிட்ட எல்லா சரக்கும் போச்சுன்னா எல்லாருமே அங்கே போவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸே நம்ம எல்லா செக்டர்லையும் கொண்டு வரணுங்கிறது தான் நான் வந்து அஸ் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டாக நான் சொல்கிறேன். அண்ட் ஐ எம் எ ஃபினான்ஷியல் அட்டார்னி ஆல்சோ. என்னோட பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டதுக்கு இது வெள்ளை அறிக்கையில் கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு இருக்காங்க. அதே மாதிரி மெட்ராஸில் நீங்கள் வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்களுக்கு ரூட்டு கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறவங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் போட்டோம். புரிஞ்சுங்களா? ஏன்னா இந்த சைடு ஒரு ரெவன்யூ எடுத்து அந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணலாமே. வெறும் பாக்கெட்லேருந்தே எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம்னா என்ன ஆக போகுது? இப்போ வீட்டில் வந்து இன்னொருத்தவங்க ஒய்ஃபு எக்ஸ்ட்ரா வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா நமக்கு ஒரு இதாக அட்வான்டேஜாக இருக்குன்னா அவங்க ஒரு செலவை பார்த்துக்கிறாங்கன்னு இருக்கும்ல. அதே மாதிரி தானேங்க ப்ரைவேட் நமக்கு காசு கொடுக்குறான். அவனும் பஸ்ஸை நிப்பாட்டிக்கிட்டான், அவனும் ஓட்டட்டும். அவனுக்கு ஒரு ரூட்டுக்கு நம்ம செல் பண்ணோம்னா அதை வந்து இப்படி மேனேஜ் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? ப்ரைவேட் பிளேயர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பிளேயர்ஸ் போத் ஹேஸ் டு பி தேர். ஏன் மெட்ராஸில் மட்டும் அந்த மாதிரி இருக்குது? திருச்சியிலனா இருக்குது. நான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து. புரிஞ்சுங்களா? ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து போகணுன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் போவோம். ப்ரைவேட் பஸ்ஸில் போகணுன்னா ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறோம். பாஸு எங்களுக்கும் அப்பையும் பாஸ் உண்டு. புரிஞ்சுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பஸ் வந்து 8-10க்கு வரும்டா, நம்ம சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போகணுன்னா சமயத்தில் வீட்டில் காசு வாங்கிட்டு ப்ரைவேட் பஸ்ஸில் போவோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயத்தை வந்து பப்ளிக் பார்ட்னர்ஸ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாட்டோட நிலை வந்து மாறும். நான் சொல்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸுலேருந்து ஆரம்பித்து கரண்ட்டுலேருந்து சொல்கிறேன். கரண்ட் இல்லைனா வந்து இங்கே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏற்கனவே வி ஹாவ் ஸ்கீம்ஸு 3 கிலோவால்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிவிங் சப்சிடி ஃபார் சோலார். புரிஞ்சுங்களா? இப்போ விண்டு மில் வைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. விண்டு மில்லு, சோலாரு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனும் ட்ரை பண்ணணுங்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம நாட்டோட நிலமை ரொம்ப இதாக போய்ட்டுருக்கு. புரிஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் 200 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறாங்க. புரிஞ்சுங்களா? நீங்கள் கர்நாடகா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்து வீட்டு மாடியிலும் வாட்டர் ஹீட்டர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எல்லாத்து வீட்லேயும் சோலார் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ கொடுக்குறான், அதுக்கப்புறம் 6 ரூபா போட்டுறான். அதனால் மக்கள் வந்து பார்க்குறாங்க நம்மளே வந்து நம்மளை வந்து செலவை கம்மி பண்ணுறதுக்காக சோலாருக்கு போகிறாங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்து இப்போ ஃப்ரீ கரண்ட் கொடுக்குற விவசாயத்துக்கு ஃப்ரீ கரண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து சப்சிடி ரேட்டில் வந்து சோலாரை கொடுத்துருங்க, மோட்டர் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கட்டும். புரிஞ்சுங்க? வீட்டுக்கு வெளியில் எரியிற லைட்டு கூட நம்ம சோலார் செட் பண்ணுறோம் சார். 25 இயர்ஸ் கேரண்டி சொல்கிறாங்க சார். ஒன்று நம்ம மாற்றிக்கிட்டு தான் இருக்க முடியும். ஸோ வி ஷுட் கோ ஃபார் த க்ரீன் எனர்ஜி.